ஹாய் குட்டீஸ், எல்லோரும் சேஃபாக ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன்டா. இன்றைக்கி நம்ம NFF பார்க்க போகிறோன்னா ட்ரையாங்கல் லவ் பார்ட் 3 தாண்டா பார்க்க போகிறோம். போன பார்ட் இதோட முடிச்சிருந்தோன்னா விமீன் குக் 3 பேரும் ஒருத்தர் பார்த்துட்டு நின்றுட்டு இருந்திருப்பாங்க. ஜிம்மன் ஜேகேவை பார்த்துட்டு இருந்திருப்பாரு, ஜேகே டேவை பார்த்துட்டு இருந்திருப்பாரு, டே ஜிம்மனை பார்த்துட்டு இருந்திருப்பாரு. இப்படி ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துட்டு நின்றுட்டு இருந்திருப்பாங்க. இப்போ இங்கே நம்ம ஜிம்மனையும் ஜிஞ்சியும் தான் காட்டுறாங்க. ஜிம்மன், இங்கே பாரு ஜிஞ்சு, இன்றைக்கி நான் போய் அவனை அடிக்கிற அடியில் அவன் என்கிட்ட சாரி கேட்குறானா இல்லையான்னு மட்டும் பாரு. யார் நீ போய் அடிக்கிற அடியில் அவன் அவங்ககிட்ட சாரி கேட்க போகிறான். ஆமாம் ஜிஞ்சு, நான் எவ்வளோ பெரிய ரவுடின்னு யாருக்கும் தெரியாது, இந்த மோச்சிக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லி க்யூட்டாக நின்றுட்டுருக்கான். ஐயோ, இவன் வேறு ஃபேஸை இவ்வளோ க்யூட்டாக வச்சுட்டு இருந்து ரெகடு பாய் மாதிரி சீன் போடுறானே. இவன் க்யூட்டுன்னு இவனுக்கே தெரிய மாட்டேங்குதே. ஏய், யாரை பார்த்துட்டு க்யூட்டுன்ன? நான் இவ்வளோ பெரிய ரகட் பாய் தெரியுமா? இன்றைக்கி நான் அவனை அடிக்கிற அடியில் அவன் மூஞ்சி முகரெல்லாம் பேர் வேலையை மட்டும் பாரு. ஏய், நீ அடிக்கிற அடியில் அவன் மூஞ்சி முறை போயிடுது. ஐயோ, என்னடா விளையாடிட்டுருக்க? என்னை நம்மளல இன்னைக்கு பார்ப்பேன் இந்த மூஞ்சி எவ்வளோ பெரிய ரவுடின்னு. ஆமாம் பார்க்க தானே போகிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது ஜிமின் ஜேகே கிட்ட தான் அவ்வளோ வேகமாக போயிட்டுருக்காரு. பட் ஜேகே ஜிமின் வர்றது எதுவுமே கண்டுக்கல. காய் கூட சேர்ந்து டேவை மட்டும்தான் பார்த்துட்ருக்கான். டேய் காய், அங்கே பாருடா, யாழை பாரு, சும்மா செஞ்சு வச்ச சிலை மாதிரி இருக்கா மச்சான். காலேஜ்லேயே யாழுக்கு நிற்கிற யாராவது வர முடியுமா? அவ்வளோ அழகுடா யாழ். ஏய் அப்பா, உன் ஆள் அழகுதான்டா, யாரா இல்லைன்னா இப்போ எதுக்குடா என் உயிரை வாங்கிட்டுருக்க? அங்கே பாரு மச்சான், அவன் என்ன தான் பார்த்துட்ருக்கான். ஸோ அவன் உன்னதான்டா பார்த்துட்ருக்கான். அதுக்கு என்னடா பண்ணுறது? அதுக்கு ஒழுங்காக நீ போய் அவன்கிட்ட லவ்வையாக சொல்லி தொலைடா. டேய், அது எவ்வளோ கஷ்டம்னு உனக்கு தெரியுமா? ஆனால் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நான் சொல்ல தான் போகிறேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே ஜேகே பின்னாடி ஜிம்மன் வந்து நின்று ஜேகேவோட ஷோல்டரை ஒரு ஃபிங்கர் வச்சு சுரண்டிகிட்ருக்கான். யார் அது, ஏன் சொல்கிறது அப்படின்னு சொல்லி ஜேகே திரும்பி பார்க்கும்போது ஜிம்மன் அப்படியே அவரோட ஹிப்பில் 2 கையை வச்சுட்டு அவ்வளோ க்யூட்டாக நின்றுட்டுருக்காரு. ஏய், யார் மச்சான் இந்த பால் புட்டி? டேய் தெரில மச்சான், ஆனால் ஆள் பார்க்க க்யூட்டாக தான் இருக்கான். ஆனால் அதை விட பக்கத்தில் இருக்கு பாரு ஃபிகரு, அது செம்ம அழகாக இருக்குடா அப்படின்னு சொல்லி 2 பேரும் குசு குசுன்னு பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே ஜிஞ்சு, மூச்சி வந்துடுடா போயிடலாம். அங்கே பாரு, அவன் பார்க்கவே ரவுடி மாதிரி இருக்கான். நீ ஏதாவது சொல்ல போய் அவன் திருப்பி அடிச்சிட போகிறான். ஏய் ஜிஞ்சு, நீ வேற அமைதியை இறி, நானே இப்போ தான் தைரியம் வர வச்சுட்டு அவனை திட்ட போகிறேன், நீ வேற ஏன் டிப்பிதியை கிளப்புற அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது ஜேகே, ஏய் அங்கே என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? அது வந்து அப்படின்னு பேசிகிட்டே இருக்கும்போது ஜிம்மன் ஜேகேவோட ஐஸை தான் பார்க்குறான். ஜேகேவோட ஐஸ் அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்குது. ஜிம்மன் அப்படியே அந்த ஐஸில் மெல்ட் ஆகி அந்த ஐஸை மட்டுமே பார்த்துட்ருக்கான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஜேகேவோட லிப்ஸை பார்க்குறான். அந்த லிப்ஸ் அப்படி இருக்குது. ஜிம்மன் வெச்சக்கன்னு வாங்காமல் ஜேகேவோட லிப்ஸையும் அதில் இருக்கிற அந்த இதையும் தான் பார்த்துட்டே நின்றுட்டுருக்கான். இவன் ஏன் இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கான்? ஐயோ, இது என்னால் ஏன் எதுவுமே பேச முடியல அப்படின்னு சொல்லி அவன் மனசுக்குள்ளே நினச்சிட்டே இருக்கான். எங்கள் ஜேகே, ஓ யாரா இவன், இந்த பால் புட்டி ஏன்டா என்னை பார்க்க வந்திருக்கு? ஓ ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, என்ன விஷயம் சொல்கிறீங்களா? அப்படியே விடாமல் ஜிம்மன் ஜேகேவோட லிப்ஸை மட்டுமே பார்த்துட்ருக்கான். அதை பார்க்கும்போது நேற்று ஜேகே ஜிம்மனை கிஸ் பண்ணது மட்டும்தான் ஞாபகம் வந்துட்டுருக்கு. அப்படியே ஜிம்மன் ஷாக்காக ஜேகேவை மட்டும்தான் பார்த்துட்ருக்கான். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, உங்களை தான் கூப்பிட்றேன், உங்களுக்கு காது கேட்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி ஜிம்மனோட ஷோல்டரை பிடிச்சி டேப் பண்ணுறான். அது வந்து எனக்கு காது கேட்குது, அது வந்துன்னு ஜிம்மன் பேசிகிட்டே இருக்கும்போது இதுக்கு மேலே இவனை விட்டோம் இவன் ஃபுல்லையும் சொதப்பி வச்சுருவான் அப்படின்னு சொல்லி, அது ஒன்றும் இல்லை, நாங்கள் வேறு யாரும் நினச்சி இவங்கக்கிட்ட பேசிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி ஜெமின் உங்களை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி ஜிஞ்சு பேசிகிட்டே இருக்கும்போது காய், ஓ வேறு ஒரு ஆளுன்னு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்களா? பட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் நல்லா தான் இருக்குது. இப்படி ஒரு ஃபிகரை பார்த்ததே இல்லையே எங்கள் காலேஜில், இவ்வளோ சூப்பர் ஃபிகரா. ஏய், யார் இந்த பொறுக்கி? பொறுக்கி மாதிரி பேசுகிறான். ஏய் இங்கே பாரு, என்கிட்ட இந்த பொறுக்கி மாதிரி பேசுகிற வேலை வச்சுக்கிட்ட மூஞ்சில் குத்திடுவான் வச்சுக்கோ. யார் நீ, ஏன் மூஞ்சில் குத்துறியா அப்படின்னு சொல்லி காயும் ஜிஞ்சுவும் சண்டை போட்டுட்ருக்காங்க. அப்போது ஜிம்மன், ஜிஞ்சு
நீ சைலண்டாரு. சாரி சார், நான் தெரியாமல் வேறு யாரோ நினச்சி பேச வந்துட்டேன், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி ஜிஞ்சுவை பிடிச்சி இழுத்துட்டு ஜிம்முன்னு ஜிஞ்சுவும் அங்கேருந்து போகிறாங்க. இதெல்லாமே பார்த்துட்டு தான் நின்றுட்டுருப்பாரு. ஏய், இந்த குள்ளச்சியா அந்த பையன்கிட்ட பேசுனா? ஆமாம், அவனும் பார்க்க கொஞ்சம் ஹேண்ட்ஸமாக தான் இருக்கான். என் குள்ளச்சிக்கு இந்த பையனை தான் பிடிச்சிருக்கா? சீச்சி, என் குள்ளச்சி அப்படியெல்லாம் இல்லை. என் குள்ளச்சிக்கு என்னை மட்டும்தான் பிடிக்கும். நானே சொல்ல, எங்கேருந்து அவனுக்கு என்ன பிடிக்கிறது அப்படின்னு பேசிட்டே காயும் ஜேகேவும் தான் பார்த்துட்டு நின்றுட்டுருக்கான். யார் இந்த பசங்க? நானும் 2 or 3 டேஸாக பார்த்துட்டே இருக்கேன். இங்கே ஏதோ புதுசாக வந்துட்டுருக்காங்க. ஆக்சுவலாக இவனுங்க நம்ம டிபார்ட்மெண்ட் பசங்க இல்லையோ அப்படின்னு பேசிகிட்டே இருக்கும்போது ஜிம்மினை பார்த்துட்டு ஜிம்மின் கிட்ட நடந்து வரான். பட் ஜிம்முன்னு ஜிஞ்சுவும் அப்படியே அவ்வளோ ஃபாஸ்ட்டாக, ஜிஞ்சு வாடி நம்ம டிபார்ட்மெண்ட்கிட்டே போயிடலாம். இதை தாண்டா நான் அப்போவே சொன்னேன், பார்த்தியா எல்லாம் சொதப்பிருச்சு, எல்லாம் உன்னால தான். நான் என்னடி பண்ணேன்? அப்படியே பெரிய அடிப்பேன், மூஞ்ச உடைப்பேன் அப்படின்னு போனேன். அவனை போய் பார்த்து ஸ்டன் ஆகி நின்றுட்டுருக்கேன். அது நான் அவனை அடிக்கலான்னு தான் போனேன்னா, அப்புறம் என்னன்னு தெரியலடி, அப்படியே அவனை பார்த்ததும் ஸ்டன் ஆகிட்டேன். அதை தான் சொன்னேன், பையனும் கொஞ்சம் ஹேண்ட்ஸமாக இருக்கான், அவன் தான் அவனை லவ் பண்ணுறானே, நீயும் லவ் பண்ணிடுறா அப்படின்னு எவ்வளவோ சொன்னேன். நீ தான் ஏதோ பெரிய சீனெல்லாம் போட்டு போன, இந்த மொக்கை உனக்கு தேவையா அப்படின்னு பேசிகிட்டே இருக்கும்போது ஜிம்மன் அப்படியே ஒரு பர்சன் மேலே இடித்து கீழே விழுறான். பார்த்தா அது மேலே தான் ஜிம்மன் நின்றுட்டுருக்கான். அப்படியே டேவோட ஹார்ட் பீட்டெல்லாம் அவ்வளோ வேகமாக துடிச்சிட்ருக்கு. ஜிம்மனோட ஐஸு டேவோட ஃபேஸ் கிட்ட இருக்குது. ஜிம்மனும் டேவும் அப்படியே ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் பார்த்துட்ருக்காங்க. டேக்கு அப்படியே அவரோட ஹார்ட் பீட் அவருக்கே கேட்டுட்ருக்கு, அவ்வளோ வேகமாக துடிக்குது. ஜிம்மன் பப்பி ஐஸில் டேவை பார்த்துட்ருக்கான். டேவால் சுத்தமாக முடியல, அப்படி பார்த்துட்ருக்காரு. சாரி தெரியாமல் விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவ்வளோ அவசரமாக ஜிம்மன் மேலேருந்து எழுகிறான். டேவும் அங்கேருந்து அப்படியே எல்லாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கான். இதெல்லாம் ஜேகேவும் காயும் பார்த்துட்ருக்கான். காய், அங்கே என்னடா நடக்குது? யார் மேலே அந்த பால் புட்டி ஏன்டா விழுறான்? நீ தான் இங்கே நின்று பார்த்துட்டு தானே இருந்த. அந்த பையன் போனான், தடுக்கி விழுந்துட்டான். தடுக்கி விழுந்தாலும் யானை நானே தொட்டதில்லடா. அவன் என்னன்னா மேலே விழுந்துட்டுருக்கான். அதுவும் யாழ் பாரு, அவன் ஒயிட் ஷர்ட் போட்டு அப்படியே கேன்சர் மாதிரி இருந்தான். இவன் விழுந்ததுல அதெல்லாம் குப்பையாயிடுச்சுடா. மூடு, இது ஆக்சிடெண்ட்டு, தெரியாமல் நடந்தது. இதுக்கு நீ இவ்வளோ பில்டப் காட்டுறதெல்லாம் ஓவராக இருக்குது. மூடு, அதெல்லாம் உனக்கு ஒரு ஆள் இருந்து அவன் மேலே யாராவது விழுந்தா தெரியும். இதுக்கு தான் அப்பே சொன்னேன், உன் ஆளுக்கிட்ட சொல்லி உன் ஆள் மேலே டெய்லி நைட்டு நீ விழுந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமா? காய் காஜி பையலே, வாய மூடுறா. என்னை மட்டும் திட்டு, உனக்கு திட்டுறதுக்கு தானே எங்கள் அம்மா என்னை பெற்றிருக்காங்க. ஆமாம், என்கிட்ட திட்டு வாங்கவே ஆண்டவன் உன்னை படைச்சிருக்கான். மூடுறா நீ மூடுறா அப்படின்னு 2 பேரும் இங்கே அவ்வளோ ஜாலியாக ஒரு கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு. இங்கே ஜிஞ்சுக்கு கையை கொடுத்துட்டு, ஜிஞ்சு சீக்கிரமா நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கே போயிடலாம், எனக்கு எப்போ நம்ம கிளாஸுக்கு போகணுன்னு இருக்குது, அதுதான் நானும் சொல்கிறேன், சீக்கிரமா அப்படின்னு சொல்லி ஜிம்மனோட ஹேண்டை பிடிச்சி ஜிஞ்சு இழுத்துட்டு அவங்க டிபார்ட்மெண்ட் சைட் போயிட்டுருக்காங்க. பட் ஜிம்மன் திரும்பி ஜேகே மட்டும்தான் பார்த்துட்ருக்கான். ஜேகே டேவை பார்த்துட்ருக்கான், கீழே விழுந்தானே அவனுக்கு எதாவது ஆயிடுச்சு அப்படின்னு. ஆனால் ஜிம்மனை தான் பார்த்துட்ருக்கான். ஃபர்ஸ்ட் டைம் அவன் மேலே விழுந்திருக்கான். அவன் பாடி அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. விட்டா என் கையில் வந்துட்டு போலையே, இது ஏன் இவ்வளோ வேகமாக துடிக்குது அப்படின்னு சொல்லி இங்கே புலம்பிட்டுருக்கான். ஜிஞ்சுவும் அவங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிடுறாங்க. இங்கே டேவை பார்த்துட்டு லீ தான் ஓடி வரான். மச்சான் என்னாச்சு? உன் மூச்சு உன் மேலே வந்து விழுந்திருப்பான் போலையே. அது ஆக்சிடெண்ட்டா? ஆனால் ஆக்சிடெண்ட் இருந்தாலும் உனக்கு சும்மா குழுன்னு தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி லீ டேவை இழுத்துட்டு அவரோட கிளாஸுக்கு போகிறாரு. எங்கள் காயம் அவனே கிளாஸுக்கு போயிட்டான். அந்த சொட்டை வந்தான், நம்ம 2 பேரையும் இன்றைக்கி காலேஜ் விட்டு அனுப்பிடுவான். அந்த நிலமையில தான் நீயும் நானும் இருக்கோம். சீக்கிரம் வந்தனா நம்ம கிளாஸுக்கு போயிடலாம், புரியுதா? அதான் உன் ஆளை பார்த்து 4 கூட ஜொல்லு வடிஞ்சிடுச்சு இல்லைடா, அதை எடுத்து கீழே ஊற்றிட்டு வாடா. நான் எதுக்கு ஊற்றுனேன் மச்சான், எனக்கு கிளாஸுக்கு டைம் ஆயிடுச்சு, நீ வேணா ஊற்றிட்டு வா, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து ஜேகே ஓடி போயிடுறான். ஏறுமம்மாடே, உன்னெல்லாம் நம்பி வந்தேன் படுறா அப்படின்னு சொல்லி காயும் ஜேகே பின்னாடியே அவரோட கிளாஸுக்கு ஓடுறான். இங்கே லீயும் டேவும் தான் ஒரே இடத்துல உட்காந்துட்ருக்காங்க. என்ன மச்சான், இன்னைக்கு சாரு சும்மா சொர்க்கத்தில் மறந்துட்டு இருப்பாங்க போலையே.
நீ வேற அமைதிடுறா. இன்னமும் ஹார்ட் பீட் கேட்குது மச்சான். பார்த்து பார்த்து வெளியே வந்து விழுந்துற போகுது. டேய் நீ வேற அந்த சீன் நடக்கக்குள்ளே எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஆமாம்மா, நீயும் அவனை ஒரு வருஷமாக பார்த்துட்டு தான் இருக்க. என்னைக்கு சொல்லி உன் குழச்சி கூட என்னைக்கு நீ சேர போறியோ? டேய் சொல்லணும்டா, அதுக்கெல்லாம் நேரம் காணன்னு ஒன்று வரணும்ல. ஒரு வருஷமாக ஒன்றுமாடா உனக்கு நேரம் காரில் வரல அப்படின்னு சொல்லி டேவும் லீயும் தான் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ லீ, என்ன மச்சான்? ஆமாம் மச்சான், எனக்கு ஒரு டவுட்டு. நம்ம இங்கே இருக்கோம், நம்மளுக்கு 2 கிலோமீட்டர் தள்ளி தான் அவன் இருக்கான். அவனை எப்படா நீ பார்த்தேன்? அவன் வேறு டிபார்ட்மெண்ட்டு, நம்ம வேறு டிபார்ட்மெண்ட்டு. அவன் மேலே எப்படா உனக்கு லவ் வந்துச்சு? ஏன் நம்ம டிபார்ட்மெண்ட்டில் பசங்க இல்லையா என்ன? டேய் அதெல்லாம் ஒரு வருஷத்துக்கு முன்னே நடந்ததுடா. அது இப்போ நினச்சா கூட எனக்கு அவ்வளோ சிரிப்பு வரும் தெரியுமா? டேய் அப்படி என்ன தான் நடந்துச்சு? அதுவா மச்சான், ஒரு நாள் கார் எடுத்துகிட்டு காலேஜுக்கு வந்துட்டு இருந்தேனா, அப்போது ஒரு பையன் பப்பியை கையில் வச்சுட்டு, இங்கே பாரு பப்பி, நீ ரோட்லலாம் போகக்கூடாது புரியுதா? ரோட்டில் போனேன்னா உனக்கு அடிப்பற்றும். நான் தான் உனக்கு டெய்லியும் ஃபுட்டும் மில்க்கு எடுத்துகிட்டு வந்து தரேன்ல, அப்போ நீ எதுக்கு ரோடுக்கு போகிற? என்னால் உன்னை வீட்டுக்கும் தூக்கிட்டு போக முடியாது. ரோட்டில் இருந்து என் அம்மாவுக்கு டாக்ஸ்னால் பிடிக்காது தெரியுமா? இல்லைன்னா உன்னை நான் என்னை வீட்லேயே வச்சு வளர்ப்பேன். ஆனால் நீ கவலைப்படாத, நீ இங்கேயே இரு. உனக்கு தேவையான ஃபுட்டு மில்க்கு எல்லாமே உனக்கு நான் எடுத்துகிட்டு வந்து தருவேன். ஆனால் நீ ரோடு கிட்டே போகக்கூடாது. நீ அங்கே போனால் உனக்கு அடிப்பற்றும் புரியுதா? அப்படின்னு சொல்லி ஒரு ரோடு ஓரத்தில் நின்று ஒரு பையன் அவ்வளோ க்யூட்டாக நின்று பேசிகிட்டு இருந்தான்டா. அதுதான் அவனை நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். அப்போ அவன் எவ்வளோ க்யூட்டாக இருந்தான் தெரியுமா? பார்த்தா அந்த செகண்டே அவன்கிட்ட விழுந்தேன்டா. அவன் அவ்வளோ க்யூட்டாக இருந்தான். நான் டெய்லியும் அதே ரூட்டில் தான் காரில் போயிட்டு வருவேன். அவன் டெய்லியும் அந்த டாக்கு ஃபுட்டும் மில்க்கும் வச்சுட்டு தான் காலேஜுக்கே வருவான். அவ்வளோ நல்ல பையன்தான் அவன். ஆனால் பார்க்க அன்றைக்கி எனக்கு அவன் ஏஞ்சல் மாதிரி தெரிஞ்சான். இந்த ஏஞ்சல் நம்ம லைஃப்பில் வரமாட்டானா அப்படின்னு ஒவ்வொரு நாளும் என்னை ஏங்க வச்சான் அவன். அவ்வளோ க்யூட்டாக அவனை பார்த்துட்டே இருக்கணும்னு தோணும். அவ்வளோ அழகான பையன்டா அவன். அதான் டெய்லியும் அவன் ஃபுட்டு வச்சுட்டு அவன் மில்க் வச்சுட்டு போகிறதெல்லாம் பார்த்துட்டே நின்றுட்டுருப்பேன். ஒரு நாள் அந்த டாக் அவன் வரத்துக்கு லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி ரோடுக்கு வந்துடுச்சு. அப்போது நான் தான் அந்த டாகை எடுத்துகிட்டு வந்து ஃபுட்டு இதெல்லாம் வச்சுட்டு போனேன். அப்போ அவனும் பார்த்துட்டு வந்து, நான் வரத்துக்கு முன்னே யார் உனக்கு ஃபுட்டு மில்கெல்லாம் வச்சா? நான் வரத்துக்கு முன்னாடியே யாரும் வந்திருக்காங்களா? பரவாயில்ல, நான் இன்றைக்கி லேட்டாக வந்ததும் நீ எங்கே திரும்பியும் ரோடில் போயிடுவியோ அப்படின்னு பயந்துட்டே ஓடி வந்தேன் தெரியுமா? ஆனால் உன்னை யாரோ சேவ் பண்ணியிருக்காங்க. அந்த சேவ் பண்ண பர்சனுக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்லணும்ல அப்படின்னு சொல்லி அந்த டாக்கிட்ட அவன்கிட்ட பேசிகிட்டே இருந்திருக்கான். அதெல்லாம் ஓரமாக நின்று பார்த்துட்டு தான் நின்றுட்டு இருந்திருப்பாரு. அப்போது தன்னோட பேக்கில் இருந்து ஒரு பேப்பரையும் பேனாவையும் எடுத்து, ரொம்ப 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 தேங்க்ஸ், நான் இல்லாதப்போ என் செல்லத்துக்கு ஃபுட்டு மில்க்கு அவனை சேவ் பண்ணதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுதி அந்த டாக் பக்கத்துலேயே வச்சுட்டு அவன் ஓடிடுறான். இந்த லெட்டர் எழுதுனதெல்லாம் பார்த்துட்டு தான் நின்றுட்டு இருந்திருப்பான். அவனும் அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்லன்னு சொல்லி அந்த லெட்டரை எடுத்துகிட்டு, தேங்க்ஸ் எல்லாம் ஒன்றும் பரவாயில்ல, நீங்கள் இல்லைன்னா நானும் இந்த டாகை பார்த்துக்கிறேன், நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு வந்திருப்பான். இப்படி தான் டேக்கும் ஜிம்மனுக்கும் ஒரு லெட்டர் கான்வர்சேஷன் போயிருக்கும். ஒரு நாள் ஜிம்மன் வரும்போது அந்த டாக் இருந்திருக்காது. அந்த டாக் இருந்த பிளேஸில் ஒரு லெட்டர் மட்டும் இருந்திருக்கும். நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, உங்களை பற்றி எனக்கு தெரியும், உங்களால் உங்கள் ஹவுஸுக்கு தூக்கிட்டு போய் அதை வளர்க்க முடியும்னு தெரிஞ்சிருந்தால் நீங்கள் கண்டிப்பாக வளர்த்துருப்பீங்க. ஏதோ ஒரு சுச்சுவேஷனால் உங்களை அதை வீட்டுக்கு தூக்கிட்டு போய் வளர்க்க முடியல. பட் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, உங்களுக்காக அதை நான் வீட்டில் எடுத்துகிட்டு போய் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அந்த லெட்டரில் எழுதிட்டு, ஆனால் ரொம்ப உங்களை அளவுக்கு பார்த்துக்க முடியுமா நான் தெரியல, பட் ரொம்ப நல்லாவே பார்த்துப்பேன், நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, இப்படிக்கு தேர்ட் பர்சன் அப்படின்னு சொல்லி அந்த லெட்டர் எழுதி முடிச்சிருப்பாரு. இருந்தாலும் ஜிம்மனுக்கு அந்த டாக் அவரை நல்லா பார்த்துப்பாரா, இருந்தாலும் எனக்கு ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி, பட் இருந்தாலும் அவர் அந்த டாகை சேவெல்லாம் பண்ணியிருக்காரு, நல்லா தான் பார்த்துப்பாரு. மோச்சி நீ ஃபீல் பண்ணாத, அந்த டாக் ரொம்ப நல்ல டாக், அதுக்கு நல்லா ஓனர் தான் கிடைப்பார், நீ ஃபீல் பண்ணாத. பட் இருந்தாலும் அதை நான் வளர்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன், அது டெய்லியும் என் கூட இருக்கணும்னு நான் எவ்வளோ ஆசைப்பட்டேன். பட் இருந்தாலும் எனக்கு கொடுத்து வைக்கல,
அவன் நல்ல பிளேஸில் தான் இருப்பான் அப்படின்னு சொல்லி அவ்வளோ க்யூட்டாக அந்த லெட்டரை வச்சுட்டு ஜாலியாக ஓடிட்டே அப்படியே அந்த கிளாஸ் ரூம் போயிட்டு வரவர் இது எல்லாமே ஓரமாக நின்று பார்த்துட்டே தான் நின்றுட்டு இருந்திருப்பான். அந்த டாகை பார்த்து, இங்கே பாரு பப்பி, இன்றைக்கி ஓனர்கிட்டது உன்னை பிரிச்சுட்டேன்னு நீ ஃபீல் பண்ணாத. ஒரு நாள் அவன்கிட்ட நான் லவ்வை சொல்ல தான் போகிறேன். அப்போது நீ, நான், அவன் எல்லோரும் ஹாப்பியாக ஒரு ஃபேமிலியாக வாழ தான் போகிறோம். அன்றைக்கி திரும்ப ஓனர் உன்னை அவ்வளோ ஹாப்பியாக பார்த்துப்பான். சரியா? அது வரையும் நீயும் வெயிட் பண்ணு. அவன்கிட்ட லவ் சொல்கிற வரையும் நானும் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லி அந்த பப்பியை எடுத்துகிட்டு போயிட்டு இருந்திருப்பாரு. இப்படியே பாஸ் ஆகிட்ருக்கோம். அப்போ லீ தான் கேட்குறான், அட பாவி, வீட்டில் வச்சிட்ருக்கே யோங்டன், அது அந்த டாக் தானா? ஆமாம் வச்சான், அது அந்த டாக் தான். ஒரு நாள் அவங்ககிட்ட லவ்வர்ஸ் சொல்ல தான் போகிறேன். நான், அவன், என் யோங்டன்னு சொல்லி 3 பேரும் ஹாப்பியாக ஃபேமிலியாக வாழ தான் போகிறோம். என் யோங்டனும் என்கிட்ட சொல்லியிருக்கான், அம்மாக்காக நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு. அவனோட அம்மா கிட்ட தான் சீக்கிரம் சொல்லி நாங்கள் ஒரு ஃபேமிலியை உருவாக்கணும் மச்சான். அட பாவி, அதுக்காக நீ இவ்வளோ பிளான் பண்ணியிருக்கியா? சரி சீக்கிரம் சொல்லி உன் யோங்டனுக்கு அம்மாவை கூட்டிகிட்டு போய் பாருடா, இல்லைனா உன் யோங்டன் அம்மா வேறு யாராச்சும் கொத்திட்டு போயிட போகிறாங்க. டேய் மயிறு, இப்படியெல்லாம் பேசாத, அவன் இந்த புள்ளச்சி எனக்கு மட்டும்தான், புரியுதா? சரிடா அடிக்காத. திரும்ப இந்த மாதிரி பேசினேன் எப்போயாவது மிரட்ட தான் செஞ்சேன், அப்போ கொலையே பண்ணிடுவேன், புரியுதா? சரிடா அடிக்காத, இனிமேல் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி இங்கே 2 பேரோட கான்வர்சேஷனும் போயிட்டுருக்கு. இப்படியே தான் அவ்வளோ ஜாலியாக போயிட்டுருக்கு. அப்போது ஜிமினோட கிளாஸுக்கு, ஜேகேவோட கிளாஸுக்கு, டேவோட கிளாஸுக்கெல்லாம் ஒரு சர்க்குலர் வந்துட்டுருக்கு. அதில் பார்த்தா இன்னும் 1 வீக்கில் பேஸ்கெட் பால் காம்படிஷன் நடக்க போகுது. அதுக்காக அவங்கவுங்க டிபார்ட்மெண்ட்டெல்லாம் தயாராக இருந்துக்குங்க. இது ஒரு ஸ்டேட் லெவலில் அவ்வளோ பெருசாக நடக்க போகுது. நிறைய காலேஜ்லேருந்து நிறைய பேர் வர போகிறாங்க. எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஒரே இடத்துல ஒரு 1 வீக் பக்கம் ஒன்றா தான் இருக்க போகிறீங்க. அதனால் எல்லோரும் ப்ரிப்பேர் ஆகிக்குங்க அப்படின்னு சொல்லி ஒரு சர்க்குலர் வந்திருக்கு. இங்கே ஜேகேக்கெல்லாம் அவ்வளோ ஹாப்பி மச்சான் காய். அப்போது யானும் கண்டிப்பாக வருவான் மச்சான். அவன் நம்ம ஆப்போசிட் பேஸ்கெட் பால் டீம் இருக்குல்ல, அவன் டிபார்ட்மெண்ட் பேர் என்னடா, அந்த கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் பசங்க, அந்த டீமில் தான் மச்சான் அவன் கேப்டனு. அப்போ நான் என் ஆளை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஜேகே அவ்வளோ ஹாப்பியாக கைகிட்ட பேசிட்டான். சும்மாவே இவன் தொல்லை என்னால் தாங்க முடியாது. இப்போ காம்படிஷன்னு வேறு இவனுங்க சொல்லியிருக்காங்க. என்னென்ன பண்ண காத்திருக்கானோ எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி இங்கே காய் புலம்பிட்டு உட்காந்துட்ருக்கான். இதை கேட்டுட்டே அப்போது என் மோச்சிங்க அங்கே வருவான். அவன் தான் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் கேப்டனோட சியர் லீடிங் கேப்டன் அவன் தான்டா. அப்போது சியர் லீடிங் பண்ணால் அவன் கண்டிப்பாக வருவான் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு. அப்போது என் மூச்சு கூட நான் 1 வீக் டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன். அப்போ எப்படியாவது என் லவ் அவங்ககிட்ட சொல்லி அதை ப்ரப்போஸ் பண்ணி நானும் அவனும் அந்த 1 வீக் அப்புறம் டேட்டிங் போகிறேன்டா லீ அப்படின்னு சொல்லி டே நீ டைலாகெல்லாம் நல்லா தான் சொல்கிற, பட் அவங்கிட்ட சொல்ல மாட்டேங்கியே. 1 வீக்கில் சொன்னாச்சு, சொல்லலைன்னா திரும்பவும் இப்படி தான் புலம்பிட்டுருப்பேன். போடா, உன்னால நான் நம்ப மாட்டேன். நம்ப மச்சான், நான் அவங்ககிட்ட சொல்ல தான் போகிறேன். என் மூச்சை என்கிட்ட கூட்டிகிட்டு வர தான் போகிறேன். நானும் பார்க்குறேன்டா, 1 வருஷமாக நீ இப்படி தான் புலம்பிகிட்ருக்க. அப்படின்னு சொல்லி இங்கே லீயும் டேவும் பேசிகிட்ருக்காங்க. அப்படியே அந்த பக்கம் போனால் ஜிஞ்சுமும் தான். ஜிஞ்சு, அப்போது நம்மளுக்கு நிறைய ஒர்க் இருக்குடி. நான் தான் சியர் லீடிங் கேப்டன் வேறு. நிறைய சியர் லீடிங் பண்ணுறதுக்கெல்லாம் டான்ஸ் அது இதுன்னு நம்மளுக்கு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போது சீக்கிரம் படிச்சுக்கோ. நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக நம்மளும் அங்கே இருக்க வேண்டியது இருக்கும். டேய் மூச்சு பையிலே, அதெல்லாம் விடு. உனக்கு அந்த ஜேகே பிடிக்கும் தானே? ஜிஞ்சு, நீ என்ன பேசிகிட்ருக்க? டேய், நீ காலையில் அவனை பார்த்த பார்வையிலே எனக்கு தெரியும் உனக்கு அவனை பிடிச்சிருக்கு தானே. எங்கள் பாரு ஜிஞ்சு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீ பைத்தியம் மாதிரி உளறிட்டுருக்காத. டேய், என்கிட்டே நீ உளராத, புரியுதா? நானும் நீயும் சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்டு. என் மோச்சி எப்போ எப்படி இருப்பான்னு எனக்கு தெரியாதா? கண்டிப்பாக உனக்கு அவனை பிடிச்சிருக்கு, இவனுக்கு அவனை பிடிச்சிருக்கு, அவனுக்கும் உன்னை பிடிச்சிருக்கு. எப்படி இந்த ரிலேஷன்ஷிப்பை டெவலப் பண்ண போகிறோம் அப்படின்னு நான் நினச்சிட்ருக்குள்ள தான் நமக்கு கிடச்சிது இந்த 1 வீக். ஜிஞ்சு, லூஸு மாதிரி பேசிகிட்டு இருக்காத.
ஏய் இங்கே பாரு, நான் உனக்கு எப்படியாவது சொல்கிறேன், அந்த ஜேகே உன்னை ரொம்ப சின்சியராக லவ் பண்ணுறான். உனக்கும் உன்னை பிடிச்சிருக்கு. அதனால் எப்படியாவது இந்த பேஸ்கெட் பால் காம்படிஷனில் உன்னையும் அவனையும் நான் ஒன்றா சேர்க்க தான் போகிறேன். ஜிஞ்சு, இப்படியே நீ உளறிட்டுரு, அப்புறம் என்ன நடக்க போகுதுன்னே தெரியாது. நீ பாரு, நீயும் ஜேகேவும் சேர தான் போகிறீங்க. அதை நான் பார்க்க தான் போகிறேன். இந்த ஜிஞ்சு சேர்த்து வைக்க தான் போகிறா. நீ இப்படியே லூஸு மாதிரி பேசிகிட்டே இரு, கொஞ்ச நாளில் பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுவேன். பாடுற இந்த ஜிஞ்சு சேர்த்து உங்களை வைக்க தான் போகிறேன். எல்லாருக்கும் அந்த பேஸ்கெட் பால் காம்படிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லி எங்கள் ஜிஞ்சு பேசிகிட்டே இருக்கா. ஓகேடா செல்லக்குட்டீஸ், பாய். இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இனிமேல் நான் வீடியோ சீக்கிரம் போட்டுறேன்டா. சாரி ரொம்ப ரொம்ப லேட்டாக போகிறதுக்கு. அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கடா ப்ளீஸ்டா செல்லக்குட்டீஸ். பாய்டா செல்லக்குட்டீஸ்.